வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். மகளிர்களின் வர்த்தக பங்களிப்பு உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமானவையாக விளங்குகிறது. மல்லிகா முனியாண்டி கருத்து. பெண்கள் பொருளாதாரத்தில் பங்களிப்பு செய்வதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள். பெண்களின் பொருளாதார பங்களிப்பு பல வழிகளில் உள்ளது. பெண்கள் தொழில் முனைவர்களாக மாறி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள். பொருளாதார பங்களிப்பு குறித்து பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. இந்த வகையில் நாட்டில் மலேசிய இந்திய பெண்கள் வர்த்தகத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதை மறுக்க இயலாது என மல்லிகா முனியாண்டி கூறினார். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் மல்லிகா முனியாண்டி. என்னோட கணவரோட பேர் கமலதாசன் ராமன். இன்னைக்கு நான் இவ்வளோ ரீதியில் இருக்கிறதுக்கு காரணமே என்னோட கணவர் கொடுக்குற ஊக்கங்கள் தான். பெண்களால் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி ரீதியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் ரீதியில் நாங்கள் ஷீ சினர்ஜி நெட்வொர்க் இது இப்போ சத்துவான்லாம் இல்லாமல் வாலண்டியர் பேசிஸில் பெண்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிறையா விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அவங்க பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கிறவங்களால இருந்தால் சரி, பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு ரீதியில் மன ரீதியில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஊக்கங்கள் கொடுத்து நிறைய ஆலோசனைகள் கொடுத்து பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுன்னு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 பெண்கள் இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் விமன்ஸ் டே ரீதியில் நம்ம அவங்களுக்கு அழைப்புகள் கொடுத்து அவங்களும் வெளித்துறையில் ஒரு அடையாளத்துக்கு வரணும் அப்படின்னுக்காக லைஃப்பில் அவங்களை கொண்டு போய் இன்றைக்கி எவ்வளையோ பேர் லைஃப்பில் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறாங்க. அவர்களது தனி நிலையையும் திறமையும் முன்னிறுத்தும் திட்டமாக பேரா மாநிலத்தில் பல வர்த்தகத்துறைகளில் ஈடுபடும் இந்திய மகளிர்கள் ஒன்றிணைந்து தங்களின் திறனையும் வர்த்தக உறவுகளையும் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள ஒன்று கூடல் நிகழ்வை ஏப்புவில் நடத்தினர். இதன் மூலம் வர்த்தக தொழில்திறன் பயிற்சி, வீட்டு தொழில்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்க, வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த வாய்ப்பு ஏற்படுவதாக கூறினார். வர்த்தகத்தில் இந்திய மகளிர்களின் ஈடுபாடு அதிகரித்து வருகிறது. அதனை மேம்படுத்தவும் உறவுகளை வலுப்படுத்தவும் இதுபோன்ற கலந்துரையாடல் அவசியம் என கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.